இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கூடாரங்களிலே வாழ்ந்த இறைவன், நாடோடிகளாக மக்கள் இருந்தபோது அவர்களுடனே பயணித்த இறைவன், நிலையான உறைவிடமாகிய கோவில்களில் தங்குவதை மட்டும் எல்லா காலங்களிலும் விரும்புவதில்லை. ஆண்டவர் விரும்பும் கோவில் மனித உள்ளம். மக்களின் மனங்களில் அவர் வாழ ஆவலாயிருக்கிறார். இதோ இந்த நற்கருணை என்பது இறைவன் மனிதனை சந்திப்பதற்காக, அனுதினமும் சந்திப்பதற்காக அவர் கொண்டிருந்த ஆவலை காட்டுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இப்பொழுது நாம் இருக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். அவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதோ ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமிக்கவராக இருக்கிறார், எவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். அந்த ஆற்றலை, அந்த மகத்துவத்தை, அந்த அழகை நாம் முகமுகமாக தரிசிக்கவும், அந்த அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே ஜெபிப்போம். அதே திருப்பாடல் ஆசிரியர் 84வது திருப்பாடலிலே சொல்லுகிறார், உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இல்லத்தில் நாம் தங்கி இருக்கிற பொழுதும் சரி, நமது உள்ளமே இல்லமாக ஆண்டவர் நம்மை தேடி வருகிற பொழுதும் சரி, அவரை புகழ்ந்து பாட வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணின் இமை போல அவர் நம்மை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என்று சொன்ன இறைவன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் நான் அவர்களை மகிழச் செய்வேன் என்று சொல்லுகிறார். இதோ ஆலயத்தில் மட்டுமல்ல, வீடுகளிலும் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆண்டவரை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம், நமது இல்லத்தை ஆண்டவர் மகிழச் செய்வதாக சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை புகழ வேண்டாமா? அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி கூற வேண்டாமா? நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை, இறைவனை சந்தித்ததில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை இந்த நேரத்திலே வெளிப்படுத்துவோம். போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா.
துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அருந்திட எனக்களிப்பாய். உன் நெஞ்சு பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. மதுரை உயர்மறை மாவட்டம், கொடைக்கானல் வட்டம், பாம்பார்புரம் புனித திருச்சிலுவை கன்னியர்கள் சிற்றாலயத்திலிருந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நாம் மகிமை செய்ய அவர் நம்மை மகிமைப்படுத்துபவராக இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி கூறியிருக்கிறோம். ஆண்டவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கிறார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகிறார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகிறார். வேதனைப்படுகிற வறியவர்களாயிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை தரக்கூடியவராக, வாழ்வு தரக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். இதில் எந்த ஐயமும் இல்லை. ஆக ஆண்டவரை இன்னும் நாம் போற்றி பெருமைப்படுத்துவது, நமது நன்றியை செலுத்துவது, ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நமது புகழ்ச்சியை செலுத்துவது நமது கடமையாக இருக்கிறது. அவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக என்று வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். நன்றி உணர்வோடு நாம் எப்பொழுதும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பல வேளைகளிலே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற பொழுது அல்லது ஆண்டவருடைய திருச்சந்நிதியில் நாம் அமர்கிற பொழுது நமது உள்ளம் நாம் படக்கூடிய வேதனைகளை, நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை நினைத்து கண்ணீரோடு ஆண்டவரை பார்க்கிறது. ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறது. பல முறையில் ஜெபத்தின் வழியாக நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில வேளைகளில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நமக்கு இப்பொழுது இருக்க வேண்டிய மனநிலை சிறுவன் சாமுவேலுக்கு இருந்த மனநிலையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கிறேன் என்பதாக நமது உள்ளத்தை திறந்து வைப்போமா? ஆண்டவர் நம்மிடம் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் யாரிடமாவது பேசுகிறார் என்றால் அங்கே மகிழ்ச்சி நிச்சயமாக்கப்படுகிறது. அங்கே வாழ்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. அங்கே நலம் கிடைக்கிறது, குணம் கிடைக்கிறது, புதிய வழி கிடைக்கிறது, ஆற்றல் கிடைக்கிறது. இந்த உலகம் உருவமற்றும் வெறுமையுற்றதுமாய் இருந்த பொழுது
ஆண்டவர் இந்த உலகத்தோடு இயற்கையோடு பேசினார். நிலம் உண்டாயிற்று, நீர்வாழ் உயிரினங்கள் தோன்றின, நிலத்தில் மரங்களும் வானத்து பறவைகளும் தோன்றின. மண்ணை எடுத்து உருவம் செய்து அந்த மண்ணோடு ஆண்டவர் பேசியதன் விளைவாக மனித இனம் தோன்றியது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பேசுகிறார் என்றால் அங்கே வாழ்வு நிச்சயமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலரிடம் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு எப்போதும் வாழ்வு தருவதாக, சுகம் தருவதாக, நலம் தருவதாக இருந்திருக்கிறது. திறக்கப்படு என்று சொன்னார். நா கட்டவிழ்ந்து வாய்ப்பேச முடியாதவர் பேசுகிறார். தலித்தாக்கும் என்று சொல்லுகிறார். சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்பதை போல, உறக்கத்திலிருந்து விழித்தெழுவதை போல இறந்த சிறுமி உயிர் பெற்றெழுவதை பார்க்கிறோம். லாசரே வெளியே வா என்று குகை கல்லறையின் முன்னால் இருந்து ஆண்டவருடைய குரல் கேட்க, உடல் முழுவதிலும் சுற்றப்பட்டிருந்த துணியோடு இறந்து 4 நாட்கள் ஆயிருந்த லாசர் எழுந்து வருவதை பார்க்கிறோம். ஆண்டவர் பேசினால் வாழ்வு. ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம் என்றால் நமது உள்ளத்திற்குள் மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வளிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மீட்பளிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நலம் தருகிறது. இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரை நம்மோடு பேசச் சொல்லி அழைப்போமா? நமது உள்ளத்தை திறந்து வைத்து அந்த வெண்மையான நற்கருணையிலே வீற்றிருக்கிற ஆண்டவரை உற்று பார்த்து, ஆண்டவரே பேசும், நான் கேட்கிறேன் என்கிற மனநிலையோடு ஆண்டவரை பேசச் சொல்லி அழைப்போம். இந்த பாடல் வழியாக அவரை கூப்பிடுவோம். இயேசுவே, என்னுடன் பேசுவாயா? நீ பேசினால் நான் வாழ்வேன், என் வாழ்வு மாறும் என்று ஆவலோடு இயேசுவை பேசச் சொல்லி இந்த பாடல் வழியாக கேட்போம். பாடகர் குழுவோடு இணைந்து, இயேசுவே என்னுடன் பேசுவாயா, பேசினால் நான் வாழ்வேன் என்று பாடுவோம்.
பசி நின்றது, நீ பேசினாய் மனம் திறந்தது, நீ பேசினாய் பிடி தீர்ந்தது, நீ பேசினாய் என் வாழ்விலே குறைவான எல்லாமே நிறைவாகுமே, நீ பேசினாய் என் தெய்வமே அழியாமல் என் வாழ்வு நிலையாகுமே. இயேசுவே, இயேசுவே, நான் கேட்கிறேன், இயேசுவே, என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் ஆயனை தேற்றுவாயா, தாகத்தில் நான் வாடினேன். பேசுகின்ற தெய்வமானார், இயேசுவே, இயேசுவே, நான் வாழுவேன். ஆசையோடு காத்திருந்தேன், இயேசுவே, இயேசுவே, நான் கேட்கிறேன். இயேசுவே, என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். ஆண்டவரே, என்னோடு பேசும் என்று ஆர்வத்தோடு ஆவலோடு நற்கருணை ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடி அல்லது உணர்ந்து கொள்ள முடியாதபடி நமக்குள் சில தடைகள் இருக்கின்றன. நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்கள் இந்த தடைகளாக இருக்கின்றன. உள்ளத்தில் பாவப்பட்ட நிலையோடு ஆண்டவருடைய குரலை கேட்க முயற்சிக்கிற பொழுது சில வேளைகளில் அவர் நம்மோடு பேசினால் கூட நம்மால் அதை கேட்க முடிவதில்லை. பாவங்கள் ஒருபுறம் இருக்க, ஆண்டவரை தேடக்கூடிய மனநிலை கூட பல நேரங்களில் நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. அன்றாட அலுவல்களில் மும்பரமாக ஈடுபட்டிருக்கிற பொழுது ஆண்டவரை தேட மறந்து விடுகிறோம். 1 மணி நேரம் கூட உங்களால் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லையா என்று தன்னுடைய சீடர்களிடம் கேட்ட அந்த கேள்வியை ஒருவேளை நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நேரத்திலே கேட்கலாம். அவரை உற்று நோக்குகிற பொழுது நாம் நம்முடைய தவறுகளையும் நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். பல நேரங்களில் அவர் செய்த நன்மைகளை மறந்துவிட்டு, ஆண்டவர் எனக்கு என்ன செய்து விட்டார், இப்படி என்னை புலம்பச் செய்து விட்டாரே, இத்தகைய ஒரு சோதனையில் வேதனையில் என்னை விட்டு விட்டாரே, வீழ்த்தி விட்டாரே என்பதாக நமது உள்ளம் ஆண்டவரை குறை கூற தயாராக இருக்கிறது. அல்லது நம்முடைய சக மனிதர்களை குறை சொல்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆண்டவர் பேசுகிற பொழுது அவருடைய வார்த்தையை நம்மால் கேட்க முடியவில்லை என்றால் அதைவிட கொடிய பஞ்சம் என்னவாக இருக்க முடியும்? ஆமோஸ் இறைவாக்கினர் அதைத்தான் இறைவாக்காகவே சொல்லி இருக்கிறார். 8வது அதிகாரம் மண்ணுலகில் இருக்கக்கூடிய பஞ்சத்தை குறித்து சொல்லுகிற பொழுது 11வது வசனத்திலே அவர் இவ்வாறு சொல்லுகிறார்: இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரும். அந்த வார்த்தை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நமது வாழ்வு சூன்யமாகிவிடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதே ஆமோஸ் இறைவாக்கினர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அதே 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே கோவில் பாடல்கள் புலம்பல்களாக மாறக்கூடும் என்று எச்சரிக்கிறார்.
உங்கள் திருவிழாக்கள் அழுகைகளாகவும் பாடல்கள் எல்லாம் புலம்பல்களாகவும் மாற்றப்படும் என்று எச்சரிக்கிறார். நாம் நம்முடைய பாவ வழிகளில் விட்டு விலகாவிட்டால். அன்பிற்குரியவர்களே, மன்னிப்பதில் தாராள உள்ளத்தினராய் இருக்கிறார். இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குகிற இந்த நேரத்திலே ஆண்டவர் பேசுகிற பொழுது அவருடைய வார்த்தை நமது வாழ்வில், நமது செவிகளில் விழாமல் தடுக்கக்கூடிய அந்த பாவத்தை ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அது ஆண்டவருக்கு எதிரானதாக இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த உறவுகளாகிய சக மனிதர்களுக்கு எதிரானதாக இருக்கலாம். செய்த பாவத்தை இந்த நேரத்தில் நினைவில் கொண்டு வருவோம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். சிலுவையில் வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட, தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பை வழங்கிய இறைவன் இவர். உற்று நோக்குவோம். நிச்சயமாக நொறுங்கிய உள்ளத்தோடு அவரது மன்னிப்பை வேண்டினால் அவர் மன்னிப்பு தருகிறார். நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்குவோம். நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் இல்லாத உள்ளம் ஒரு பாலைவனமாக இருக்கிறது. உனக்காக என்னுடைய மனம் ஏங்கி தவிக்கிறது. என்னை மன்னித்து, இதோ உம்முடைய வார்த்தைகளை நான் உள்ளத்தில் ஏற்று தியானிக்கிறபடியாக அன்னை மரியாளுக்கு கொடுத்தது போன்ற அருளை எனக்கும் தாரும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நீ இல்லாத உள்ளம் ஒரு பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம் என்று பாடகர் குழுவோடு சேர்ந்து ஏக்கத்துடனே இந்த பாடலை பாடி ஆண்டவரின் மன்னிப்பை வேண்டி ஜெபிப்போம். இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். நீரில்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா, 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 இறைவா. மழையாக வந்தும் மனமீது நெஞ்சும் நனையாத நீலமாகினேன். ஒளியாக நிறைந்தும் வாழ்வோடு இணைந்தும் விடுவில்லா இரவாகினேன். மழையாக வந்தும் மனமீது
இது நெஞ்சும் நனையாத நீலமாகினே ஒளியாக நிறைந்தும் வாழ்வோடு இணைந்தும் விடுவில்லா இரவாகினே உயிரோட்டும் அருள் மேகம் என்னை சூடுமோ வாழ்வேற்று மொழி வெள்ளம் என்னை ஆடுமோ உயிரோட்டும் அருள் மேகம் என்னை சூடுமோ வாழ்வேற்று மொழி வெள்ளம் என்னை ஆடுமோ இறைவா 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 இறைவா. ஆண்டவர் எப்போதும் நம்மோடு உறவு கொண்டிருக்க விரும்புகிறார். சக மனிதர்களோடு நாம் கொண்டிருக்கிற அன்புறவில் நல்லுறவில் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். எங்கே அன்பு இருக்கிறதோ, எங்கே உறவு இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நற்கருணை என்பது ஆண்டவர் நம்மோடு கொண்டுள்ள உறவின் சங்கமமாக இருக்கிறது. இதோ உலகம் முடியும் மட்டும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் நம்மோடு நல் உறவில் வாழ்வதற்காக இந்த நற்கருணையாக தன்னையே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருக்கு எதிராக நாம் தவறுகிற பொழுது மன்னிப்பை வாரி வழங்குபவராக இருக்கிறார். எங்களோடு தங்கும் என்று நாம் கேட்கிற பொழுது நம்மோடு தங்கிச் செல்பவராக, நம் உள்ளத்தில் உறைபவராக இருக்கிறார். நாம் தனிமையில் இருக்கிற பொழுது கைகோர்த்து நடப்பவராக இருக்கிறார். உங்களை நான் திக்கற்றவராக விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி உறுதி தருபவராக இருக்கிறார். உனது பெயரை எனது உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன், உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று நமக்கு நம்பிக்கை ஊட்டுபவராக இருக்கிறார். ஒரு பறவையானது தனது குஞ்சுகளை இறக்கைகளின் கீழ் வைத்து பாதுகாப்பது போல நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுபவராக இருக்கிறார். ஆண்டவரோடு கொள்ளுகிற அந்த உறவை, சக மனிதர்களோடு இந்த சமூகத்தில் நாம் கொள்ளுகிற உறவை உயர்வானதாக போற்றுவோம். அந்த நீங்காத உறவில்தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நன்றாக உணர முடியும். அந்த உறவில்தான் நமது உள்ளம் நிறைவடைகிறது. நிறைவான ஒரு உணர்வை நாம் வாழ்வில் பெறுகிறோம். தனிமரம் தோப்பாகாது, மனிதன் சமூகமாக இருக்க வேண்டும், அந்த சமூகத்தில் சுமூக உறவு இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த உறவில் நாங்கள் நிலைத்து வாழ்வோம். உன்னுடைய கரம் பற்றி, ஒருவர் மற்றவருடைய கரம் பற்றி நடப்போம் என்று நற்கருணை ஆண்டவருக்கு நமது உறுதியை செலுத்தும் விதமாக பாடகர் குழுவோடு சேர்ந்து நீங்காத உறவில், நிறைவான உணர்வில் என்ற இந்த பாடலை பாடி, ஆண்டவரே உம்மோடும் எங்கள் சகோதர சகோதரிகளோடும் எப்பொழுதும் உறவில் இருப்போம், எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மையே ஆர்வத்தோடு நாடி தேடுவோம் என்கிற நமது அன்பின் வெளிப்பாட்டை இந்த பாடலோடு சேர்ந்து வெளிப்படுத்துவோம்.
நிழல் நாடினேன், அடியேன் என் நிலை மாறினேன். நீங்காத உறவு, நிறைவான உணவு, இறையே உன் நிழல் நாடினேன், அடியேன் என் நிலை மாறினேன். உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது, உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவு, நிறைவான உணவு, இறையே உன் நிழல் நாடினேன், அடியேன் என் நிலை மாறினேன். நீதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் கோல மாறும். நீலம் காணும் வானம் நிலையான போதும், அது தோன்றும் மேகம் இருள் போல மாறும். மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா, வாழ்வு உன்னில் பலமானதே. நீங்காத உறவு, நிறைவான உணவு, இறையே உன் நிழல் நாடினேன், அடியேன் என் நிலை மாறினேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்துப் பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால், உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில்
பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒவ்வொரு நாளும் நமது உள்ளம் பலவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மிக எளிதில் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதால் உங்கள் உயரத்தை ஒரு முழம் கூட்ட முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல கவலைப்படாமல் இருந்துவிட முடியுமா? நாளையை பற்றி யோசிக்காமல் இருந்துவிட முடியுமா? நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மையான பதிலாக இருக்கும். நாளையை பற்றிய கவலையே வேண்டாம், இந்த வாழ்க்கையை பற்றிய திட்டமிடலே வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக எந்த ஒரு நேரத்திலும் ஒரு பதட்டத்தை தொற்ற வைத்துக் கொண்டு ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வழியை கண்டுகொள்ளாமல் கவலையிலே மூழ்கி தவித்து விடக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் எதிர்நோக்கியிருப்பது ஏற்கனவே கிடைத்து விட்டது என்கிற ஐயமற்ற நிலைதான் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆக கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கிற பொழுது எந்த சூழலிலும் நம்மால் வாழ முடியும் என்கிற அந்த மன உறுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால்தான் அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று சொல்லுகிறார். மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்று, மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருக்கு செவி கொடுத்து கொண்டிருந்த மரியாவை புகழ்வதை நாம் பார்க்கிறோம். அதற்காக மார்த்தா செய்தது தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அதுவும் தேவை. ஆனால் அதைவிட மேலாக ஆண்டவருக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு உகந்தவற்றை நாடுவது மிக தேவையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது மனிதர்களுக்கே உரிய, ஆங்கிலத்தில் டெம்டேஷன் என்று சொல்லுகிறோம், ஒரு சோதனை தான். ஆண்டவருக்கு உகந்ததை நாட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலக துன்பங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகின் தேவைகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக இந்த சிக்கலிலிருந்து எப்படி மீளப்போகிறோமோ என்கிற பயத்தை நமது உள்ளத்திலே கொடுத்து விடுகிறது. பயம் இருக்கிற வரை எந்த ஒரு முயற்சியையும் நம்மால் எடுக்க முடியாது. பயம் நம்மை கட்டி போடக்கூடிய ஒரு சிறையாக இருக்கிறது. ஆக கவலை கொள்வதை விட, பயத்தை கொள்வதை விட, எந்த ஒரு காரியத்தை தொடங்குகிற பொழுதும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு காரியத்தை தொடங்குவோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பல நேரங்களில் தவறு செய்துதான் பார்க்கலாமே, ஒரு முறையாவது தவறு செய்து பார்த்து விடலாம் என்கிற நிலையில் கூட நம்முடைய உள்ளம் நமக்குள் தூண்டுதலை தரும். ஆனால் எந்த சூழலிலும் பாவம் செய்வது, தவறு செய்வது என்பது அடுத்தடுத்த தவறுக்கு இட்டு செல்லும். முடிந்தவரை இந்த சோதனைகளில் நாம் வீழ்ந்து விடாமல் நம்மை காத்துக்கொள்ள இறைவனின் துணையை நாடுவோம், இறைவனை போற்றி புகழுவோம். பல நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது சோதனை என்பது நமது முற்சார்பு எண்ணம்.
ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் என்று சொல்லுகிறோம். ஒருவரை பற்றி நேரடியாக அவரோடு தொடர்பு கொண்டு அனுபவித்து உணராமல் சில பல மேலோட்டமான நிகழ்வுகளை கொண்டு ஒருவர் இப்படித்தான், அல்லது ஒரு குடும்பம் இப்படித்தான், அல்லது இந்த சமூகம் இப்படித்தான் என்று நாமாக ஒரு எண்ணத்தை கட்டமைப்பது. அது கட்டமைப்பது கூட பிரச்சனை இல்லை, நான் கட்டமைப்பது தவறியதே இல்லை என்கிற ஒரு மனநிலை நமக்கு வரும். நமது கவலைகளுக்கு காரணமாய் இருக்கிற இன்னொரு மனநிலை எது? நமது முற்சார்பு எண்ணங்கள். அந்த முற்சார்பு எண்ணங்களிலிருந்து நாம் மிக கவனமாக வெளிவர வேண்டும் அன்புக்குரியவர்களே. என் கணக்கு தப்பாது, என்னுடைய கணிப்பு மிகச் சரியாகத்தான் இருக்கும், இது என்றும் தவறியதே இல்லை என்பது இன்னொரு வகையான இருமாப்பு நிலை. ஒருவரை பற்றி ஒரு தவறான கட்டமைப்பை கட்டமைத்து விட்டு அதுதான் சரியானது என்று வாதிடுகிற பொழுது இந்த சமூகத்தில், அந்த உறவில் நம்மால் வாழ முடியாது. இது ஒரு புறம் இருக்க, இந்த நவீன காலத்திலே நம்மை தூண்டக்கூடிய பல காரணிகளும் இருக்கின்றன. கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் செய்திகளை அறிந்து கொள்வது செய்தித்தாள்கள் வழியாகத்தான் படித்துக் கொண்டிருந்தோம். தொலைக்காட்சி வந்த பிறகு அன்றாட செய்திகளை உடனுக்குடனாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது. உலகின் எந்த மூலையில் இருக்கக்கூடிய செய்தியையும் பார்க்க முடிந்தது. பல நேரங்களில் செய்திகள் உண்மையை மட்டும்தான் சொல்லுகின்றன என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் காலம் மாற மாற ஒவ்வொரு செய்தியும் அது சார்ந்த கட்சியையோ ஊடகத்தையோ அதனுடைய கருத்தியலை திணிக்கிறது என்பதை இப்பொழுது நாம் ஓரளவு புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நமது வீட்டிற்குள்ளாக, நமது உள்ளங்கையிலிருந்து நம்மை ஊடுருவக்கூடிய இன்னொரு சக்தி இருக்கிறது, நமது மொபைல் என்று சொல்லக்கூடிய கைபேசி. ஊடகமே தவறு என்று சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. நவீன ஊடகங்கள், நவீன வளர்ச்சி நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு பல்வேறு வழிகளை கொடுத்திருக்கிறது. அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய தேடலை கொடுப்போம், அல்லது நாம் இந்த தரவுகளுக்கு செய்தியை கொடுப்பவராக, உண்மை செய்தியை கொடுப்பவராக நாம் மாற வேண்டும். ஊடகத்தை பொறுத்தவரை நமக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைய நாளிலே இந்த ஊடகங்கள் வழியாக நாம் தவறாக தூண்டப்பட்டு விடாதவாறு நம்மை காத்து கொள்ள இந்த நாளிலே இறைவன் நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கவலை வேண்டாம். எதை உண்பது, எதை உடுத்துவது, எதை பேசுவது என்கிற கவலை வேண்டாம் என்று சொல்லுகிற இறைவன், அவருடைய துணையை நாடுவோம். அவருடைய துணையை நாடுகிற பொழுது என்ன பேச வேண்டும் என்பதை அவரே வெளிப்படுத்துபவராக இருக்கிறார். எதை உடுத்த வேண்டும் என்பதை குறித்த தெளிவை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் உடையை விட இந்த உடல் முக்கியமானது, உணவை விட இந்த வாழ்வு நமக்கு முக்கியமானது. இந்த வாழ்வை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், அவற்றிற்குரியவற்றை தேட வேண்டும். அதற்கு தேவையானது அவருக்குரியவற்றை நாட வேண்டும். Deeply rooted in prayer, we can fight against our preconceived ideas. We can fight against any fear of this life. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் சில மணி துளிகளேனும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜபத்திலே, ஆழமான ஜபத்திலே ஒப்பு கொடுத்து வாழுகிற பொழுது இந்த உலகத்தின் கவலைகளை தூக்கி எறிந்து செல்வதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை நல்வாழ்வாக அமைத்துக் கொள்ள பயத்தை, கவலையை தூக்கி எறிவதற்கு முதலில் தேவைப்படுவது ஆழமான ஜப அனுபவம். ஒரு நாளைக்கு சில மணித்துளிகளேனும் ஆண்டவரோடு, ஆண்டவரை நினைத்து அல்லது ஆண்டவருக்காக நாம் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை செய்கிற பொழுது நமது வாழ்வில் மாற்றம் இருக்கிறது. புனித லயோலா இஞ்ஞாசியாரை போல எதை செய்தாலும் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக நாம் செய்கிற பொழுது கவலைகள் நம்மை விட்டு பறந்து போகும். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் ஆன்மீக ஆலோசனைகளை நாடி தேடிச் செல்வோம். ஆண்டவரோடு மிக நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ள ஜப வாழ்வை ஆழப்படுத்துவோம். இந்த உலகத்தில் எந்த துன்பங்களையும் கடந்து வர எனக்கு உறுதியூட்டும் இறைவனின் துணை உண்டு என்று
நம்பிக்கையோடு சொல்லி பழகுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.